அண்மைச் செய்தி. நள்ளிரவு மின் துண்டிப்பு ஏன் என்பது தொடர்பாக மின்வாரியம் விளக்கமளித்திருக்கிறது. போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 100 விழுக்காடு மின்சாரம் சரி செய்யப்பட்டதாகவும் விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. மின்தடை காரணமாக சென்னையில் அத்தியாவசிய சேவைகளில் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் மின்வாரியம் தெரிவித்திருக்கிறது. சென்னையின் பெரும்பாலான இடங்களில் நள்ளிரவு மின் துண்டிப்பு ஏற்பட்டது குறித்து மின்வாரியம் விளக்கமளித்திருக்கிறது. மணலி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நள்ளிரவு என்ன காரணத்திற்காக மின்தடை ஏற்பட்டது என்பது தொடர்பாக மின்வாரியம் விளக்கமளித்திருக்கிறது. சென்னை மணலி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டு விட்டதாக விளக்கத்தில் மின்வாரியம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 100 விழுக்காடு மின்சாரம் சரி செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. மின்தடை காரணமாக சென்னையில் அத்தியாவசிய சேவைகளில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், மின்வாரியத்தோட விளக்கத்துல என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரம்? சிந்தாதிரிப்பேட்டை, நுங்கம்பாக்கம், செம்பியம், பெரியார் நகர் உள்ளிட்ட துணை மின் நிலையங்களுக்கு நேற்று குறிப்பாக பெரும்பாலான இடங்கள்ல நேற்றுக்கு மின்தடை ஏற்பட்ட நிலையில தற்போது நேற்று இரவு பல்வேறு இடங்கள்ல பொதுமக்கள் சாலை மறியல் கூட செய்திருந்தார்கள். இந்த நிலையில தமிழக மின்சார வாரியம் எதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டது, அதாவது 400-230 கிலோவாட் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினாலதான் இது போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாம நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும், தொடர்ச்சியாக மின்சாரத்துறையைச் சேர்ந்த பணியாளர்கள் போர்க்கால அடிப்படையில் இந்த பணியை செய்ததன் காரணமாக தற்போது 100% சரி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த ஏரியாவில் எப்ப சரி செய்தார்கள் என்பது குறித்தும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல சென்னை தண்டையார்பேட்டை 1, 2 ஆகிய மின்னூட்டிகள் ஜம்பர் துண்டிப்பு அது நடந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நீண்ட அறிக்கையின் காரணமாக மின்தடை காரணமாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த இடத்துல எவ்வளவு மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்பதும் தற்போது 100% மின்சாரம் சீரடைந்து விட்டதாகவும் தமிழக மின்சார வாரியத்தில் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.